ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஆரோக்கியமான சத்துக்கள் நிறைந்த சுவையான முருங்கையில் துவையல். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது சுடு சாதத்தில் நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். இதை நம்ம எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சு காஞ்சதும் 1 டீஸ்பூன் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் அதிகமாக விட வேண்டாம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு லேசாக வரப்படணும். வரவிட்ட பிறகு நம்ம உளுந்தம்பருப்பை போடணும். அதே போல் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு அதையும் போட்டு நல்லா சிவக்க வறுத்து விட்டுருங்க. நல்லா சிவந்து வரணும். இப்போ இது கூட 2 கொத்து கருவேப்பிலையும் உருவி போட்டுருங்க. பாருங்கள், 2 கொத்து கருவேப்பிலையும் உருவி போட்டாச்சு. நல்லா பொரிய விட்டுருங்க. நல்லா வதங்கி வரட்டு. இப்போ நம்ம காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா 2 பச்சை மிளகா, 1 சிவப்பு மிளகா, காஞ்ச மிளகா போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கூட 5-6 பல் பூண்டு, 1 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நான் இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சு வச்சுருக்கேன். 1/4 கப்பு தேங்காயம் வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்து கூட கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கி விடுங்க. நல்லா சீக்கிரமாக வதங்கி வந்துடும். நல்லா கண்ணாடி பதம் வரணும். பாருங்கள், கண்ணாடி பதம் வந்துட்டு இப்போ நம்ம முருங்கை கழுவி வச்ச முருங்கைலையே போட்டுடலாம். ஒரு 2 கப்பு முருங்கை இருக்கும். நல்லா கழுவி தண்ணி வடியை போட்டுருங்க. போட்டுவிட்டு இதை நல்லா போட்டு வதக்கி விட்டுருங்க. முருங்கையில் நல்லா வெந்து வதங்கி வரணும். பாருங்க, நல்லா வதங்கணும் இந்த முருங்கையில். அப்படின்னா தான் நல்லாயிருக்கும், நல்லதும் கூட. பாருங்கள், இப்போ நம்ம நல்லா வதங்கி வந்துட்டு எவ்வளோ இருந்தது எவ்வளோ குறைஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம தேங்காயை போட்டுடலாம். வெங்காயம் போட்டு 1 நிமிஷம் கிளறி விட்டால் போதும். கிளறி விட்டாச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள் பொடி நான் போடலை. முதல்ல இது கூட கொஞ்சமாக மஞ்சள் பொடி போடணும். எந்த கீரை கூடயும் நம்ம கொஞ்சம் மஞ்சள் பொடி போடுறது ரொம்ப நல்லது. நல்லா வதங்கி வரட்டு. நல்லா வதங்கியாச்சு. இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடியை போட்டுருவோம். போட்டு கிளறி விட்டு ஆற வச்சுருவோம். இறக்கிடுங்க. இப்போ இறக்கி ஆற வச்சாச்சு. ஆறினதை நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துடலாம். தண்ணி விடாமல் அரைச்சி எடுக்கணும். கொஞ்சமாக உப்பும் போட்டு புளியும் போட்டுருங்க. நான் புளி போட்ட வீடியோ பதிவாகலை. புளியும் போட்டு நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துருங்க. பாருங்கள், இது நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா வாசனையாக இருக்குது. நல்லா அருமையான சத்துக்கள் நிறைந்த துவையல் ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, இட்லி, தோசை கூடயும் சாப்பிட அருமையாக இருக்கும். சாதத்தில் நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்கள், துவையல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை கொஞ்சமாக சாதத்தில் போட்டு நெய் விட்டு சாப்பிட்டு பார்ப்போம். பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது. இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.